நம்ம தலைவர் எதுக்கு அரசியலுக்கு வந்தாரு? பணத்துக்காகவா? பதவிக்காகவா? இல்ல இல்ல புகழுக்காகவா? ஏதாவது நல்லது செய்யணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான். நீ மக்களை காப்பாற்றுவதற்காக ஒரு ஆணையும் புடுங்க வேணாம். உன்னை பார்க்க வந்த ரசிகர்கள் ஒரு சேர் இல்லாம கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க. மேற்கூரை இல்ல, வெயில் அதிகமா இருக்குதே என்று கால் சூடு தாங்க முடியாம உச்சி வெயில்ல நின்றுட்டு இருக்காங்க. ஓடி ஒதுங்குவதற்கு ஒரு நிழற்கூடம் இல்லை. அவங்க இந்த பெண்கள்லாம் மயக்க போட்டு விழுந்துட்டு இருக்காங்க பாரு, அவங்கள தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த 500 கோடி ரூபாயை விட்டுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு நாற்காலி வாங்கி போட துப்பு இல்லாத நீ சொகுசா வந்துட்டு ஃப்ளைட்ல வந்துட்டு கார்ல வந்து ஏசி கார்ல வந்து சொகுசா வந்த உடனே 10 நிமிஷம் பேசிட்டு வெளியேற நீ. உன் கூட வந்த ஆதவ அர்ஜுனா, இன்னும் மற்ற அந்த அருண்குமார், அருண்ராஜ், புஷி ஆனந்த்லாம் ஜாலியா சொகுசா நிழல்ல நின்றுட்டு இருக்கிறாங்க. உன்னை பார்க்க வந்த ரசிகர்கள்லாம் வெயில்ல காஞ்சிட்டு இருக்கிறாங்க. 500 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி யார் என்ன ஒரு ஆணையும் உன்னால புடுங்க முடியல. இதுல வேற மக்களை வேற காப்பாத்த வரியா? உனக்கு சம்பளம் கொடுத்ததே அந்த ரசிகர்கள் தான். அவங்கள முதல்ல காப்பாத்து. பிணத்தின் 41 பேரை உயிர் பலி வாங்கி பிண அரசியல் செய்யும் கொலைகார சக்தி.